إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய கட்டளையை அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடும் நாமெல்லாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துபிதுலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை உங்களுடைய செயல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் ரொம்ப ஆய்வாக அதனுடைய உள்ளே உள் கருத்துக்கள் என்ன என்பதை ரொம்ப டீப்பா ஆய்வு செய்ய தேவையில்லை. வெளிப்படையாக அந்த வசனத்தை படித்தாலே அதில் என்ன பொருள் இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களானால் அல்லாஹ் சொல்வதை போன்று உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியிலே நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தராதவற்றை எதையெல்லாம் நீங்கள் மார்க்கம் என்று புதிதாக செயல்படுத்துகிறீர்களோ, அமல் செய்கிறீர்களோ, அதுவெல்லாம் வீணாக போய்விடும் என்பதை திருமறை குர்ஆனிலே இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. இதனுடைய விளக்கமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய போதனைகளிலே முக்கியமான ஒரு போதனையாக சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நம்முடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்பட்டுவிடும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ ஒரு அமல் என்று சொன்னால் மார்க்கத்தின் பெயரால் ஒரு இபாதத்தை நாம் செய்வதாக இருந்தால் அதனுடைய அளவுகோல் என்ன? அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும். இதை தவிர்த்து நாம ஒரு புதிதாக ஒரு அமலை உருவாக்குவோமேயானால் அது வழிகேடு, அந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அதுவே நம்மளை நரகில் தள்ளக்கூடிய ஒரு கேடயமாக சாதனமாக மாறிவிடும். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையினுடைய துவக்கத்தில் நான் கூறிய ஒரு ஹதீஸிலே தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் செயல்களிலேயே மிக கெட்டது அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காரியங்களே கெட்டது என்று நாம எதை நினைப்போம்? பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோல் சொல்வது, இது போன்ற ஒரு தீமை என்று நமக்கெல்லாம் தெரிந்த சில தீமைகள் இருக்கிறது. இதையெல்லாம் கெட்டது என்று நாம் உணர்ந்திருப்போம். இதற்கு எதிராக ஒருவரை பிரச்சாரம் செய்ய சொன்னோம் என்று சொன்னால் உடனே ஒட்டுமொத்த மக்களும் அதற்கு ஆதரவு தருவார்கள். நல்ல விஷயம் தானே, கோல் மூட்டக்கூடாது, புறம் பேசக்கூடாது, நாவை பேணுங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நல்ல விஷயம் தான் என்றெல்லாம் நமக்கு ஆதரவு தருவார்கள்.
ஆனால் மக்கள் சில விஷயங்களை தவறு என்று தெரியாமல் நன்மை என்று கருதி சில பாவமான காரியத்தை செய்கிறார்கள். அது எப்படிப்பட்ட பாவம் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மன் ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியத்திலே மிக கெட்டது, செயல்களிலே மிக கெட்டது எதுவென்றால் மார்க்கத்தின் பெயரால் புதுசாக உருவாக்கப்படுபவை. அது எங்க கொண்டு போயிரோங்களே, வக்குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதுமையும் அனாச்சாரம், வக்குல்லு பித்ஆத்தின் ضலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, வக்குல்லு ضலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஒவ்வொரு சொற்பொழிவுகளை ஆரம்பிக்கும் பொழுதும், இந்த ஹதீஸ்ல நம்ம கேட்காத புது வசனமா, புது செய்தியா, எத்தனை சொற்பொழிவுகள் நம்ம கேட்டிருக்கிறோம். இதனால இது புதுசா நமக்கு தெரியாத விஷயமா இல்லை, இதற்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நம்ம திருப்பி எதுக்கு சொல்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான சொற்பொழிவுகளில் உரைகளினுடைய ஆரம்பத்திலே இதை மக்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு தான் நம்முடைய உரையை ஆரம்பிப்பார்கள். அதிகமாக பொதுமக்கள் மத்தியிலே பொது இடங்களிலே சொல்லக்கூடிய உபதேசங்கள்ல அதிகமான உபதேசமாக இந்த நாம் சொன்ன இந்த ஹதீஸ் இருக்கும். இதனுடைய முக்கியமான பொருள் என்ன? அல்லாஹ் ரசூல் காட்டி தராத புதுசான ஒரு அமலை நீங்கள் உருவாக்கி செய்தீர்கள் என்றால் அது நீங்க சொர்க்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும், நீங்க செய்வீங்க, அது நமக்கு நன்மை நீங்க செய்வீங்க, அதுதான் நரகிலே உங்களை கொண்டு தள்ளக்கூடிய நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாக மாறக்கூடிய ஒரு செயல் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இது சம்பந்தமாக நம்முடைய மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதுதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக எந்த விஷயங்கள் எல்லாம் புதுசு புதுசாக உருவாக்கப்பட்டதோ அதுவெல்லாம் வழிகேடு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யாருக்கும் மார்க்கம் என்ற வகை இறை செய்தி வராது. ஏனென்றால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரோடு முழுமைப்படுத்தி விட்டான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு இந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக்கி விட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபா பெருவழியிலே சட்டமாக இறக்கி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த மார்க்கத்தை யாரும் புதுசாக உருவாக்கினால் அது தெளிவான வழிகேடு என்பதை மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவட்ட மாநாடுகளை நம்முடைய ஜமாத் சார்பாக நடத்தி வருகிறோம். அதே நேரத்திலே இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை நாம் செய்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் இருந்து சில விமர்சனங்கள், பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியிலே இந்த மாதிரி இபாதத்து செய்யுங்கப்பா, இன்னைக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள் எத்தனையோ புதுமை இருக்கிறது, பிதஅத் இருக்கிறது, இது வழிகேடு என்று சொல்லுமையானால் உடனே சில மக்கள் எப்படி விமர்சனம் செய்கிறார்கள், இது என்ன, இது உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நம் சமுதாயத்தை எவ்வளவு அடக்குமுறைகள் ஏற்பட்டு இருக்குது, எவ்வளவு உலகத்துல பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது, ஒருத்தன் எப்படி தொழுகிறான், எப்படி நோன்பு வைக்கிறான், அது எப்படி செஞ்சா உங்களுக்கு என்னப்பா, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, ஒருத்தர் விரலை நீட்டினா என்ன, விரலை அசைச்சா என்ன, நெஞ்சில தக்பீர் சொல்லி கையை கட்டினா என்ன, தொப்புள்ள கையை கட்டினா என்ன, அதையா இது ஒரு பெரிய விஷயமா, இதுக்காக நீங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எதுக்கு மாநாடு நடத்தணும், இதுக்காக ஏன் மீட்டிங் போடணும், இதை நீங்க செய்வதனால் என்ன நடக்கும், சமுதாயத்தில் பிரிவினை ஏற்படும், குழப்பம் ஏற்படுது, சமுதாய ஒற்றுமை சீர்குலைகிறது, இதுவெல்லாம் இதுதான் புதுமை, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் என்றெல்லாம் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் பொதுவாக பரவலாக வைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தான் அதிகமாக நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சொன்ன இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக விளக்குதா இல்லையா? நீங்கள் எந்த தீமைகளுக்கு எதிராக இறங்கினாலும் தீமைகளிலே மிகப்பெரிய தீமையாக, காரியங்கள் மிக கெட்ட காரியமாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருப்பதுதான் மார்க்கத்தில் புதுசாக நுழைக்கப்பட்ட பிதஅத்தான காரியங்கள். இதை இன்னைக்கு நம்ம சமுதாயம் சர்வசாதாரணமாக ஒரு நல்ல ஒரு காரியமாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறதா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரஜபு மாதத்துல பிற 27 வென்றவுடன் என்ன செய்வாங்க, அது ஒரு புதுசாக சில இபாதத்துகளை செய்வார்கள். அந்த மாதத்தினுடைய அந்த நாளிலே பகலிலே மிஹ்ராஜ் நோன்பு என்ற பெயரால் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே நோன்பு நோக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மிஹ்ராஜ் நோன்பு வைக்காதீங்கப்பா, ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை அல்ல என்று சொன்னோம்னா உடனே அதுக்கு எதிராக கொதிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பிடிவாதமாக வீம்புக்காக வரட்டு கௌரவத்துக்காக நீங்க சொல்லிட்டீங்கல்ல மிஹ்ராஜ் நோன்பு நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா, நாங்க அப்படித்தான் வைப்போம். எப்படி பாத்தீங்கன்னா மிஹ்ராஜ் நோன்பு பராத் நோன்பு மார்க்கத்தில் இல்ல, அது வைக்காதீங்க நம்ம சொன்னோம்னா எதுவெல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதோ சுன்னத்தான நோன்பு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்கல்ல அதையெல்லாம் ஆர்வம் ஊட்ட மாட்டார்கள்.
அதையெல்லாம் மக்கள்கிட்ட போதிக்க மாட்டாங்க. எதை இவங்க கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை மக்கள்கிட்ட அதிகமாக திணிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத மற்ற நோன்புகள், சில சுன்னத்தான் நோன்புகள் நம்ம காட்டிட்டு இருக்காங்க. ரமலான்ல ஃபர்லான் நோன்பு வைக்கிறோம். ரமலான் அல்லாத, ரமலான் அடுத்து ஷவ்வால் மாசம் வருகிறது என்றால் அதில் ஒரு 6 நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பு ரசூலுல்லாஹ் காட்டிய நோன்பு. இது சுன்னத்தான நோன்பு. இந்த 6 நோன்புக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டால் துல்ஹஜ் மாதம் பிறை 9, அதாவது ஹஜ் பெருநாளுக்கு முதல் நாள் வைக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறதே, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்தாக அழகான முறையில் காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி முஹர்ரம் மாசம் ஆஷுராவுடைய நோன்பு பிறை 9, 10 வைக்கக்கூடிய, முஹர்ரம் மாசம் 9, 10 வைக்கக்கூடிய இந்த நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 13, பிறை 14, பிறை 15 ஆகிய இந்த மாதத்தின் 3 நாட்கள் வைக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்கிறதே, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டியிருக்கிறாங்க. இது போக வாரந்தோறும் வாரத்துல 2 நாட்கள், வியாழக்கிழமை, திங்கட்கிழமை, இது நபி வழியில ஆதாரம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சுன்னத்தான் நோன்பு காட்டியிருக்கிறாங்க. இது போக நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறது கூட வாரத்துக்கு ஆதாரம் இருக்குது. இதுவெல்லாம் நம்ம விரும்பிய நேரங்கள்ல கூட, சில நேரங்கள்ல நஃபிலான நோன்பாக, உபதியான நோன்பாக கூட வச்சுட்டு போயிடலாம். ஆனால் இதை தவிர்த்து புதுசாக ஒரு பேரை உருவாக்கி இது இந்த நோன்பு அப்படின்னு ஒரு பேரை வச்சு அதுக்கு அப்படி ஒரு இபாதத்தை செய்வோமே ஆனால் அது ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கணுமா இல்லையா? மிஹ்ராஜ் என்ற சம்பவம் நடந்தது உண்மை. அது அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதத்தை, அல்லாஹ் மிகப்பெரிய தன்னுடைய வல்லமையை நிகழ்த்தி காட்டினால் இதை ஒவ்வொரு முஃமினும் நம்ப வேண்டும். ஆனால் இந்த மிஹ்ராஜ் என்ற சம்பவம் இந்த ரஜப் மாசத்தில் தான் நடந்தது, இந்த ரஜப் 27 தான் நடந்தது, இந்த நாளில் நீங்கள் மிஹ்ராஜ் நோன்பு வைங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி ஏதேனும் ஹதீஸ் இருக்கிற ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை என்று சொன்னால் இது மார்க்கத்தின் பெயரால் புதுசாக நுழைவிக்கப்பட்டது தானே, செயல்களை மிக கெட்டது தானே. அப்ப பிடிவாதமாக இந்த நோன்பு தவறு என்று தெரிந்து ஒரு வைப்பாரையானால் அது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா? அதுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? மாறாக அந்த நோன்புதான் நரகத்தின் கொல்லிக்கட்டையாக மாறும் என்பதை இந்த சமுதாயம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வதோடு இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு இதை எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு கடமை, தருணம் நமக்கு இருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இது போன்ற சில விஷயங்களை நாம் சொல்கிறோம் என்றால் இதற்கு நம்மை பார்த்து என்ன செய்யறாங்க, இவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள், இவர்கள் வழிகேடர்கள், குழப்பவாதிகள், இப்படித்தான் குழப்புவாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதில் காட்டக்கூடிய உறுதி, நபி வழிக்கு முரணாக ஒருவர் நடந்தால் அதை எதிர்க்கக்கூடியதிலே, அந்த தீமைக்கு எதிராக களமிறங்குவதில் காட்டக்கூடிய உறுதி இருக்கிறதே, இந்த உறுதி இன்றைக்கு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலிருந்து அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவான ஹதீஸ்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தார்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? ஸாஹிரீன அலல் ஹக் யௌமல் கியாமா, கியாமத் நாள் வரையிலும், உலகம் அழியக்கூடிய நாள் இருக்கிறது அது வரையிலும் ஒரு கூட்டத்தார்கள் என்னுடைய உம்மத்திலே வருவார்கள், என்னுடைய சமுதாயத்திலே வருவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அலல் ஹக் யௌமல் கியாமா, அதாவது சத்தியத்தின் மீது இருப்பார்கள், உண்மையை, சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், விமர்சனத்திற்கு அவர்கள் கலங்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார்களில் நாம் ஒருவராக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற தீமைகளுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக எதுவெல்லாம் புகுத்தப்படுகிறதோ, எந்த அனாச்சாரம் எல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அதற்கு எதிராக எந்த விமர்சனத்திற்கும் அஞ்சாமல் நாம் இந்த பிரச்சார பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த பிரச்சார பணியை எந்த அளவுக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், எதுல பின்பற்றாங்க? எது வழிகேடோ அதுல. அல்லாஹ் ரசூல் அதாவது அல்லாஹ் ரசூல் காட்டியதான் மார்க்கம். அல்லாஹ் ரசூல் சொல்லி தராத விஷயத்துல சஹாபாக்களாக ஒரு ஃபத்வா கொடுத்தாங்கன்னு சொன்னா அது மார்க்கம் தான் சொல்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய வழிகேடு. இதுதான் ரசூலுல்லாஹ் வழிகேடுட்டாங்க. ஆனா நாம சொல்றோம் இது வழிகேடு. சஹாபாக்கள் விஷயத்திலே மார்க்கம் என்று எது சொல்கிறார்களோ அந்த அல்லாஹ் ரசூல் காட்டி தராத ஒன்றை சஹாபாக்களாக மார்க்கம் என்று சொன்னால் அது மார்க்கம் அல்ல. ஏனென்றால் சஹாபாக்களுக்கு மார்க்கம் என்ற வகை வராது. இதை தெள்ள தெளிவாக நாம் சொல்கிறோம். அதே நேரத்திலே அந்த நபி தோழர்கள்ட்ட இருந்த தியாக மனப்பான்மை, கொள்கை உறுதி, நபி வழியை பேணக்கூடிய அந்த உறுதியான மனப்பான்மை, தீமைகளுக்கு எதிராக களமிறங்கிய அந்த துணிச்சலான அந்த உள்ளம், இதுல நீங்க சஹாபாக்களை போன்று இருக்கப்பா,
அவர்கள்ட்ட இந்த நல்ல விஷயத்தை கடைபிடிக்கப்பா என்று சொல்றோம். அதுல இன்னைக்கு சஹாபாக்களை பின்பற்றோம்னு சொல்றாங்களே, அவங்கள பல பேர்கள் இதை பின்பற்றாங்களா? தீமைகளுக்கு எதிராக, அனாச்சாரத்திற்கு எதிராக ஒரு விஷயத்தை கண்டால், அந்த அனாச்சாரத்தை கண்டால் அதுக்கு எதிராக களம் இறங்குறாங்களா? நமக்கு எதிராக எவ்வளவு விஷமங்களை செய்கிறார்களோ அதற்கு எதிராக அந்த அளவுக்கு கூட அவங்க என்ன செய்யறது இல்ல, தீமையை எதிர்க்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இப்ப சஹாபாக்களை பாருங்க, அவங்களுடைய வழிமுறைகள்ல உதாரணத்துக்கு ஒரு சின்ன செய்திகளை நம்ம மட்டும் உதாரணத்துக்கு சொல்லுவோம். இப்ப இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார், அப்துல்லா இப்னு உமர். இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க பக்கத்துல ஒரு மனிதர், அவர் ஒரு தும்மல் தும்மிறார். ஒரு சாதாரண சின்ன விஷயம் தான். இன்னைக்கு நம்ம மக்கள்ல பல பேரு இதெல்லாம் சின்ன விஷயம் தானப்பா, இதுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அதுக்கு தெளிவான ஒரு உதாரணம், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்துல ஒருத்தர் தும்முறார். தும்முனதுமே நம்ம என்ன சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையில் ஒரு வழிமுறை காட்டி இருக்காங்க. ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இதெல்லாம் பேசிக்காக சின்ன குழந்தைக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, அஸ்ஸலாமு அலைக்க வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறாரு. இது அர்த்தம் கெட்ட அர்த்தமா? அவர் சொன்னது தப்பான வார்த்தையா? நல்ல வார்த்தை தான். சில பேர் கேட்கிறாங்கல்ல, நாங்க சத்தம் வார்த்தையா ஓதுறோம் என்றால் அது நாங்க என்ன வேற என்ன பாட்டா படிக்கிறோம்? குர்ஆனுடைய வசனத்தை தானங்க ஓதுறோம், அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுறது தப்பா? நாங்க என்ன நோன்பு வைக்கிறோம் என்றால், மிக்ராஜ் நோன்பு என்றால் நாங்க அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம், அது தப்பா? இப்படிலாம் கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெளிவான விடைகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு பாருங்க, அந்த சஹாபி சொன்னது, அந்த ஒரு மனிதர் சொன்னாரு அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி சொன்னாரு, இது தவறான வார்த்தையா? இல்ல. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், ரசூலுல்லாஹ் மீது சலாமும் சாந்தி அல்லாஹ் ஸலவாத்தும் உண்டாகட்டும் இப்படின்னு ஒரு பிரார்த்தனை. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க மேல கேட்ட ஒரு பிரார்த்தனை, ரசூலுல்லாஹ்வுக்காக அவர்கள் மீது சலாமும் உண்டாகட்டும் ஸலவாத்தும் உண்டாகட்டும் அப்படின்னு கேட்கிறார். தப்பான வார்த்தையான கிட்ட கிடையாது, நல்ல வார்த்தை. ஆனா இப்படிப்பட்ட விஷயம் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வழிமுறையை காட்டி தரவே இல்லையே. தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் தவிர்த்து எக்ஸ்ட்ரா என்னதான் நல்ல வார்த்தையா இருந்தாலும் அது சொல்லலாமா? அப்படி ரசூலுல்லாஹ் காட்டி இருக்காங்க இல்லை. உடனே இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அதை கண்டிக்கிறாங்க. அந்த மனிதர் சொன்னது என்ன நல்ல வார்த்தை அப்படி விடலையே. உடனே சொல்கிறார்கள், என்ன வார்த்தை சொல்ற? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்ல சொன்னாங்களே தவிர இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வார்த்தை எல்லாம் சொல்லி தரல என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண்டித்தார்களே. அவர்கள் கண்டித்தது குழப்பமா? அவர்கள் குழப்பவாதியா? வழிகேட்ட போதிச்சுட்டாங்களா? நீங்க இப்படித்தானே பூத்தி வச்சிருக்கிறாங்க, யார் என்ன அமல் செஞ்சாலும் கண்டுக்கிற கூடாது, அவங்கவுங்க அவங்க ஸ்டைல செஞ்சுட்டு போகட்டும், நீங்க ஏன் எடுத்து சொல்றீங்க, அதுக்கேப்ப பொருளாதாரத்தை செலவழிக்கிறீங்க கேட்கிறாங்களே. அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தும்முற விஷயம், நமக்கு பார்வை சாதாரண விஷயம் தான் நினைச்சு போயிருவோம். எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை வார்த்தைகளை சொல்லிட்டு போறாங்க, மார்க்கத்தில் இல்லாத வார்த்தைகளை. ஆனால் தும்முற விஷயத்துல கூட ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை தான் பின்பற்றின தவிர அதுல விதத்தை கூப்பிட கூடாது. இப்படி சொன்னது காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மக்களை பக்குவப்படுத்தி சென்றார்கள், அப்படி உருவாக்கி விட்டு சென்றார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன துஆ? தூங்கும் போது ஓதக்கூடிய துஆக்கள்ல ஒரு துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்கன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துஆ. அந்த துஆவுல ஒரு வார்த்தை வரும், அல்லாஹும்ம ஆமன்து பிகி கிதாபிக்கல்லதி வ அன்ஸல்த வ நபியிக்கல்லதி அர்ஸல்த அப்படின்னு வரும் அந்த துஆவுடைய கடைசி லைன்ல. இது ஒரு நீண்ட துஆ. இத ஒரு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அந்த சஹாபி ரிப்ளை பண்றாருல, சொல்லி கொடுக்கும்போது அவர் திருப்பி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இந்த வார்த்தை அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி வ அன்ஸல்த வ நபியிக்கல்லதி வ அர்ஸல்த அப்படி வார்த்தை சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணும். வ நபியிக்கல்லதி வ அர்ஸல்த அப்படின்னு வருதுல, அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா அந்த சஹாபி வ ரசூலிக்கல்லதின்னு மாத்துறாரு. இந்த நபிக்கு அவருடைய வேதத்தையும் இந்த நபியையும் நாங்கள் என்ன செய்யறோம், ஈமான் கொண்டிருக்கிறோங்கிற அர்த்தம் அது. அதை சொல்லும் பொழுது என்ன வருதுன்னா, வ நபியிக்கல்லதி அர்ஸல்த ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. வ நபியிக்கல்லதி அர்ஸல்தன்னு சொல்லுப்பான்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு வ ரசூலிக்கல்லதி அர்ஸல்த. ரசூலிக்கல்லதினா என்ன? இது தப்பான வார்த்தையா? வ நபினா என்ன அர்த்தமோ அதேதான் ரசூல். ரெண்டுக்கும் வெவ்வேறு அர்த்தம் கிடையாது, ரெண்டும் ஒரு பொருளை தரக்கூடிய. இன்னும் சொல்ல போனால் வ நபியிக்கல்லதி அர்ஸல்துங்கிற வார்த்தையை விட ரசூலிக்கல்லதி வ அர்ஸல்துங்கிறது எதிர்மறை முனைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் பொருள் ஒரு பொருள் தான்.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாத்தமா அந்த இடத்துல என்ன செய்யறாரு, அவரை மாத்தி இப்ப ரசூலுக்கு அல்லது அரசல்னு சொல்லும்போது ரசூல் என்ன செய்யறாங்க, நிறுத்து, நான் என்ன சொல்லி தந்தேனோ அதை தான் சொல்லணும். நான் எப்படி கட்டு தந்தேன், நபிக்கு அல்லது தான் கட்டு தந்தேன், அப்படிதான் நீ சொல்லணும். அதை தவிர்த்து விட்டு நீயாக என்ன செய்யக்கூடாது, ஒரே அர்த்தமாக இருந்தா கூட புதுசா உருவாக்க கூடாதுன்னு சொல்லி தந்தாங்கன்னா இந்த விஷயத்துல எவ்வளவு தெளிவா இருக்கணும், எவ்வளவு எச்சரிக்கையான மேற்று இது. அமல்கள்ங்கிற விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுவதற்கு மாத்திரமாக ஒரு சின்ன செய்தியை கூட சேர்க்கக்கூடாது என்றால் புதுசு புதுசான தொழுகைகள், இஸ்ராத்து தொழுகை என்று சொல்கிறார்கள், தஸ்பீஹ் தொழுகை என்று சொல்கிறார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அப்படி இருக்குதா? தராவீஹ் தொழுகை என்று சொல்கிறார்கள். தராவீஹ்ங்கிற பேராவது ஹதீஸ்ல இருக்குதா? தராவீஹ்ங்கிற பேரு, தராவீஹ் பேர் டைட்டில் போடுவாங்க சில இமாம்கள். புகாரில கூட தராவீஹ் தொழுகையை பத்தி இருக்கும். ஆனா தராவீஹ் தலைப்பு தான் இருக்கும்போது ஹதீஸ் வார்த்தையில வராது. வார்த்தை என்ன வரும், ஸலாத்துல் லைல்னு வரும், ஸலாத்துல் கியாம் அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்து தஹஜ்ஜத்னு வரும், ஸலாத்துல் வித்ர்னு வரும். இப்படித்தான் நீங்க ஹதீஸ்களை பார்க்கலாம். தராவீஹ்னு ஒரு வார்த்தை ஹதீஸ்ல இருக்குதா? இல்ல. நடைமுறையில் அப்படி உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த தொழுகை எப்படி எக்ஸ்ட்ரா உருவாக்கி இருக்காங்க, ஒரு சின்ன வார்த்தையை சேர்க்கக்கூடாது என்றால் ரக்காத்துகளை உருவாக்கி இருக்காங்களா இல்லையா? 8+11 ரக்காத்து அதிகமாக ரசூலுல்லாஹ் தொழுதிருக்காங்க. அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் குறைச்சலாக சில சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க. 20 ரக்காத்துகள் அது ரமலானில் மாத்திரம் தொழ வேண்டும்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிதத் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய இதை வழிகேடுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இவர்கள் எல்லாம் குழப்பவாதிகள், வழிகேடர்கள். அப்ப இந்த மாதிரி தீமைகளுக்கு எதிராக, மார்க்கத்துக்கு முரணான காரியத்துக்கு எதிராக சஹாபாக்கள் எதிர்த்தார்களே, இந்த தீமையை எதிர்த்து நின்றார்களே, அப்ப அவங்க எல்லாம் வழிகேடர்களா? எந்த அளவுக்கு பாருங்க. இன்னொரு உதாரணம், பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகையில வந்து நமக்கெல்லாம் தெரியும், திடல்ல தொழுகணும். அந்த தொழுகையில மிம்பர் கிடையாது. இமாம் உரை நிகழ்த்துறாங்க, ஜும்மாவுல மிம்பர்ல உரை நிகழ்த்துறோம்ல, இந்த மாதிரி மிம்பர்ல உரை நிகழ்த்தக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழிமுறை காட்டி தரல. அதே மாதிரி எப்போ வந்து உரை நிகழ்த்துவாங்க, தொழுகைக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாள் உரையை வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதான் ஹதீஸ். ஒரு தடவை பாத்தீங்கன்னா மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய பகுதியில அவர் தான் ஆட்சியாளராக இருக்கிறதுனால அவர் வந்து பெருநாள் தொழுகை வைக்க வர்றார். வைக்க வந்தவர் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திடல்ல மிம்பர் வைக்கப்படுது. மிம்பர் வந்து ரசூலுல்லாஹ் காட்டி தராத வழிமுறை. மிம்பர் வைக்கிறாங்க. திடீர்னு செய்யறார், மிம்பர்ல ஏறி பயான் நிகழ்த்த ஆரம்பிக்கிறார். எப்போ? தொழுகிறதுக்கு முன்னாடியே. ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை என்ன? தொழுகைக்கு பிறகுதான் பயான் பெருநாள் தொழுகையில. ஆனா அவர் என்ன செய்யறாரு, தொழுகிறதுக்கு முன்னாடியே மிம்பர்ல ஏறி பயான் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. மிம்பரும் பிதஅத்து, அவர் முன்னாடி பண்றாரு, தொழுகைக்கு முன்னாடி பயான் பண்றாரு, அதுவும் பிதஅத்து. இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? உடனே ஒரு மனிதர் எந்திரிக்கிறார், நீங்க செய்யறது சரியான வழிகேடு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிற வழிக்கு மாற்றமானது, நபி வழிக்கு மாற்றமான செயல் அப்படி சொல்லும் பொழுது அதை மீறி என்ன செய்யறாரு, அதெல்லாம் தொழுது முடிச்சுட்டா மக்கள் வந்து இருக்க மாட்டாங்க, அதனால நபி வழிக்கு மாற்றமா இருந்தாலும் அப்படிதான் பயானை வந்து முன்னாடியே நிகழ்த்ததான் செய்ய வேண்டும் சொல்லி இவரா ஒரு காரணம் சொல்லி பயான் நிகழ்த்துறாரு. இந்த நேரத்தில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, இந்த சஹாபி என்ன செய்யறாங்க, இதை கடுமையாக எதிர்த்து அந்த மர்வானை இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பவர், இன்றைக்கு சில நபர்கள் சில தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள். யார் இடத்துல தவறுகளை சுட்டிக்காட்டுவாங்க தெரியுமா? தன்னை விட யார் கொஞ்சம் வறுமையா இருக்கிறாங்களோ, பொருளாதாரத்தில் குறைவா இருக்கிறாங்களோ, எளிமையா இருக்கிறாங்களோ, வலியவர்களா இருக்கிறாங்களோ, இவர்களிடத்துல தான் என்ன செய்வாங்க, தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. மார்க்கத்துக்கு முரணா ஒரு தவறு நடந்துச்சு அப்படி பொங்கி எழுவாங்க. அதே தன்னை விட நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கிறவர், பதவியில இருக்கிறவரே, பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட வந்து என்ன தவறுனாலும் கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனா இந்த அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் யார் இடத்தை சொல்கிறார்கள், ஒரு ஆட்சியாளர், அவரை பார்த்து சொல்கிறார்கள், மர்வானே நீ நபி வழிக்கு மாற்றமா அந்த செயல் செஞ்சிருக்கிற, இப்படிப்பட்ட ஒரு சுன்னத்தை நீங்கள் புறக்கணித்த காரணத்தால் இந்த சுன்னத்தை நிலைநாட்டுவதற்காகவே நான் பாடுபட்டுக் கொண்டே இருப்பேன், இந்த சுன்னத்துக்காகவே நான் பாடுபடுவேன் என்று சொன்னார்களே. இன்றைக்கு இது சாதாரண விஷயம் தானே, இதுக்கு ஏன் நீங்க பிரச்சனை பண்றீங்க அப்படிங்கிறாங்களே. இப்ப சிந்திங்க, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்தான காரியங்களும் சாதாரண விஷயமா? இன்றைக்கு இந்த விரல் அசைக்கக்கூடிய தொழுகையிலே விரல் அசைப்பதற்காக எத்தனை அடிகள், எத்தனை விமர்சனங்கள், எத்தனை பேர் ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் பல்வேறு விதமான அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எதற்காக? இன்னைக்கு சில பேர்கள் சாதாரண விஷயம் தானே, எவ்வளவு என்னென்ன மாதிரி இந்த சமுதாயத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீ இந்த விரல் அசைக்கிறதுக்கு சண்டை பிடிக்கிறீங்களே அப்படிலாம் சொல்றாங்களே. எதற்காக நாம் இவ்வளவு இந்த சுன்னத்துக்கு நம்ம எவ்வளவு வலிமை காட்டுறதுன்னா காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இது.
இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை விட நரகத்தினுடைய துன்பம் மிகப்பெரியது, கொடுமையானது. இன்றைக்கு இந்த அக்னி வெயிலை நம்மளால் தாங்க முடியல. சாதாரணமாக இந்த ஃபேன் இவ்வளவு ஃபேன் ஓடினா கூட இன்னைக்கு பல பேர்களுக்கு வியர்வை வழிந்தோடுகிறது. ஆனால் இதை விட கொடுமையாக, இதை விட பன்மடங்கு கொடுமையான முறையில வெப்பத்தை கக்கக்கூடிய அந்த நரக நெருப்பிலே கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமத்தை விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? அந்த சிரமத்தில் போயிடக்கூடாது என்பதற்காக அதற்கான பாடுபடணுமா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த சுன்னத்தான காரியமா இருந்தா கூட விட்டுறக்கூடாது, சாதாரண விஷயமா தான் விட்டுறக்கூடாது. ஏன்? அதை சொல்லி தந்த ரசூலுல்லாஹ் தான். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மையான காரியவற்றில் எதையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். நன்மை தெரிஞ்சுச்சுன்னா இது சாதாரண விஷயம் தானே, இது அற்பமான விஷயம் அப்படி கருதாதீங்க. சொன்னது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நன்மையாக எது இருந்தாலும் அது அற்பமாக கருதக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையை அனைத்தையும் முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த பிரச்சாரத்தை நாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக நாம் இந்த உபதேசங்களை கேட்பதோடு பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும், குறிப்பாக நம்முடைய உறவினர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனித குலத்திலேயே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வசனம். எப்படிப்பட்ட பாருங்க, இன்னைக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய படைப்புலையே உயிரினங்கள்லயே சிறந்த படைப்பாக எல்லாம் யார சொல்றான்? மனுஷனை தான் சொல்றான். உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்க சிறந்த படைப்பு மனுஷன் தான். இந்த மனிதர்களையே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். மனிதர்களே சிறந்தவர்கள், அவர்களில் சிறந்தவர்கள் என்றால் அது யாரை தேர்வு செய்திருக்கிறதா அல்லாஹ் சொல்றான்? நீங்கள் தான். யாரை பார்த்து சொல்றான்? மூமின்களை பார்த்து சொல்கிறான். யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனித குலத்திலேயே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம். ஏன் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் தெரியுமா? அப்படி என்ன மற்றவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு, அப்படி என்ன மற்றவர்களுக்கு நீங்கள் சிறப்பு வாய்ந்த தன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ் அதற்கு அடுத்த வசனங்களை சொல்லும் பொழுது, தஅமுருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினுன பில்லாஹ், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், நம்புகிறீர்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கவனிக்கணும், எதனால அல்லாஹ் நம்மை சிறப்பு வாய்ந்தவர் சொல்றான்? யாரெல்லாம் நன்மையை ஏவுகிறார்களோ, தீமைக்கு எதிராக யாரெல்லாம் களமிறங்குகிறார்களோ, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ இப்படிப்பட்டவர்கள் சிறந்தவர்கள். இந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தால்தான் நாம் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருக்க முடியும். நாம் அந்த பாக்கியத்தை பெற வேண்டுமானால், மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்ற பாக்கியத்தை பெறணும்னா என்ன செய்யணும்? இந்த பணியை நம்ம விட்டுறக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் என்ன நிலை தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகத்துவாதிகளிலே பல பேர் எப்படி நினைச்சிருக்காங்கன்னா, நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும், சரி அதெல்லாம் கரெக்ட் தான், குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும், ஷிர்க் பித்அத்துகள் கூடாது, இதெல்லாம் தெளிவா விளங்கி வச்சிருக்காங்க. சரி, தவறுன்னு தெரியுதுல, மக்களுக்கு சொல்ல வேண்டியதுதானே, நல்லதை எடுத்து சொல்ல வேண்டியதுதானே, தீமைக்கு எதிராக களமிறங்க வேண்டியதான், தீமையை தடுக்க வேண்டியதுன்னு கேட்டா அதெல்லாம் நம்ம சொல்ற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. அதுக்குன்னு சில ஆளுங்கள் இருக்கிறாங்க, தாயிகள் இருக்கிறாங்க, அவங்களதான் கூட்டிட்டு வந்து அவங்களதான் சொல்ல வைக்கணும். அவங்க மேடையில ஏறி சொல்லிடுவாங்க. நம்ம என்ன, நம்ம வந்தோமா, 2 ரக்கா தொழுதோமா, பயான கேட்டோமா, போனோமா, அது போதும், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. இப்படி போகக்கூடியவர்களும் ஏகத்துவாதிகள் இருக்கிறார்களா இல்லையா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். சொன்னது யாரு? ஆளுங்களுக்கு மட்டுமா? யாரெல்லாம் தாய்களாக இருக்கிறார் அவங்களுக்கா? மேடையில் ஏறி பிரச்சாரம் அது அவங்களுக்கா? மூமின்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் பிறருக்கு சொல்லிடுங்க, உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சுட்டு தான் சொல்லணும். அரபி இலக்கணம் எனக்கு தெரியாதே, குர்ஆன் முழுமையா நான் படிக்கலையே, இன்னும் ஹதீஸ்கள் எல்லா ஹதீஸும் எனக்கு தெரியாதே, அதெல்லாம் தெரிஞ்சாதான் சொல்லணும்னு ஒருவர் முடிவெடுத்தால்
மக்களுக்கு சொல்ல முடியுமா? சத்தியத்தை போதிச்சிருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஒரு செய்தி கிடைத்தாலும் பிறருக்கு எடுத்து சொல்லணும்னு சொன்னாங்களே. எத்தனை ஜும்மா உரைகள் நம்ம கேட்டிருப்போம், எத்தனை சொற்பொழிவுகள் நமக்கு காதுல விழுந்திருக்கும், எத்தனை குர்ஆன் வசனங்கள், எத்தனை ஹதீஸ்கள் நம்ம செவியேற்றிருப்போம். இதையெல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோமா? இதை சொல்வதென்றால் எப்படி நினைக்கிறாங்க? மேடையில் ஏறி சொல்ல நினைக்கிறாங்க. கிடையாது. மேடையில் ஏறி சொல்வதெல்லாம் அது ஒரு சாரர், அவ்வளவுதான். மேடையில் சொல்வது மட்டும் தாவா அல்ல. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய வீட்டிலேயே நம்ம இந்த தாவாவை துவங்கலாம். நம்முடைய மனைவியிடத்திலே, நம்முடைய பிள்ளையிடத்திலே, நம்முடைய தாயிடத்திலே, நம்முடைய சொந்த பந்தங்கள் அண்டை விட்டார்கள், அவர்களை நாம் சந்திக்கும் பொழுது அவர்களிடத்தில் மார்க்கத்துக்கு முரணான ஒரு தீமையை கண்டால் அதை நம்ம சொல்லணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத வழிமுறை. இதை செய்தீர்கள் என்றால் வழிகேடு, இதை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இதை சொல்றதுக்கு நம்ம நாவ அசையாதா? எதையெல்லாம் பேசுறதுக்கு மணிக்கணக்கில் பேசுறோம். இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு நம்ம நேரம் ஒதுக்கலன்னு சொன்னா நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. ஆக இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்காக தான் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் அந்த மாநாட்டிலே அதுல சில சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளர்களாக சில பேர் வருவாங்க, அவங்க பேசுவாங்க, அதன் மூலமா நேர்வழி பெற்றால் அவங்களுக்கு நன்மை நினைக்கிறாங்க. கிடையாது. அவங்களுக்கு மட்டுமா? அவங்களுக்கு நன்மை இருக்குது. அவங்களுக்கு மட்டுமா நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைத்தால் அந்த நேர்வழி பெற்றவர் என்னென்ன அமல் செய்கிறாரோ அதனுடைய ஒவ்வொரு நன்மையும், அவர் செய்யக்கூடிய அனைத்து நன்மையும் அவருக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுல கொஞ்சம் கூட குறையாம அதற்காக பாடுபட்டாரே, அந்த நேர்வழி கிடைப்பதற்காக, அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக முயற்சி எடுத்தாரே, அவருக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது யாருக்கு? யார் மூலமா நேர்வழி கிடைச்சிச்சோ அவருக்கு. இது யார் மூலமா நேர்வழி கிடைக்கும் நினைக்கிறோம்? பேச்சாளர்களுக்கு மூலமா தான் நேர்வழி கிடைக்கும் நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ஒருத்தரை வந்து இந்த ஜும்மா தொழுகைக்கு நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. பாப்பா, நீ அங்கங்க ஜும்மா தொழுது பிதத்தான முறையில் நன்மையை வேஸ்ட் பண்ற, இங்க வா, இங்க நபி வழிப்படி ரசூலுல்லாஹ் காட்டிய முறைப்படி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில இங்க நம்ம இபாதத் செய்வோம் கூட்டு வர்றீங்க. இங்க வர்றாரு, சரி போய் தான் பாப்பமேன்னு வர்றாரு, முறையை கேட்கிறாரு, அச்சம் ஏற்படுகிறது, திருந்திடுறாரு, அதுல இருந்து சுன்னத்தான முறையில் அவருடைய வழிமுறை அமைச்சுக்கிறாருன்னா இங்க பயான் நிகழ்த்தினவருக்கு நன்மை கிடைக்கும். ஆனா அதன் மூலமா ஒருத்தர் வந்து உட்கார்ந்து கேட்டு திருந்தினார். பாத்தீங்களா? யார் மூலமா வந்தாரு? நீங்க கூட்டிட்டு வந்ததுனால தான் வந்தாரு. அங்க அவர் அழைச்சிட்டு வந்தீங்கல்ல, அப்போ உங்கள் மூலமாக அவர் வந்ததுனால அது உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். இந்த வேலையை தான் எல்லா நன்மையான காரியத்திலும் நம்ம செய்யணும். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு உதவி கொடுத்து நல்லா சொல்றானே, இந்த உதவுற விஷயத்தை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? இந்த மாநாடு அல்லாஹ்வுடைய கிருபையினால் வரக்கூடிய 9ஆம் தேதி நாளை மறுநாள், நாளை மாலை 4:30 மணிக்கு இதே அபராம்பட்டினத்தில் நடைபெற இருக்கிறது. ரொம்ப வெளியூர்களுக்கு நம்ம மற்றவர்களை விட நமக்குத்தான் இதுல அதிக பங்கு இருக்குது. அதனால ஒவ்வொருவர்களும் இந்த மாநாட்டின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்ல போறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மார்க்கம் என்று யாருக்கும் எந்த வகை வராது. மார்க்கம் என்றால் ரசூலுல்லாஹ் எதை காட்டியிருக்கிறார் அதுதான் மார்க்கம் என்கிற இந்த செய்தியை, இந்த தெளிவான மார்க்கத்தின் எச்சரிக்கையை சொல்வதற்காக இந்த மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்காக ஒவ்வொருவரும் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா முதல்ல யாருக்கு நம்ம எச்சரிக்கை செய்யணும்? நபியே, நீங்கள் உமது நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க, அவங்களை நீங்க கூட்டிட்டு வாங்க, அதற்காக முயற்சி எடுங்க. அதுக்கடுத்து உங்க பக்கத்து வீட்டார்கள், உங்கள் நெருக்கமானவர்கள் எல்லாருக்கும் தெரிவித்து இதன் மூலமாக நீங்கள் அழைத்து வந்து அந்த மாநாட்டிலே குறைக்கக்கூடிய அந்த சொற்பொழிகளை கேட்டு அவர் திருந்தினால் நீங்க கூட்டிட்டு வந்துதானே அவங்க நேர்வழி பெற்றாங்க, அதன் மூலை நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே இதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். அதுல ஒவ்வொருவரும் இதில் பங்களிப்பு செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதிலே ஒவ்வொரு ஏகத்துவாதிகளும் தாய்களாக உருவாக வேண்டும் என்று கூறியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக ஈருலகத்தில் வெற்றி தந்தல் புரிவானாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.